நீங்கள் வந்து தெலுங்கு, ஹிந்தி எல்லாமே ஒர்க் பண்ணியிருக்கீங்க, இப்போ தமிழ்லையும் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. இது இல்லாமல் நீங்கள் ஏதாவது ஒர்க் பண்ணாத லாங்குவேஜஸ் இருக்கா சார் ஆஸ் அ சினிமாட்டோகிராஃபராக? பண்ணாத லாங்குவேஜ் வி ஹாவ் சின்ன சின்ன லாங்குவேஜ் இருக்குது. சின்ன லாங்குவேஜ்னால் கம்மி படங்கள் எடுக்கிற லாங்குவேஜ். அங்கெல்லாம் நம்ம பண்ண முடியாது, ஏன்னா அது ரொம்ப லோ பட்ஜெட் இருக்கும். இந்த போஜ்புரி இருக்குது, வெஸ்ட் பெங்காலில் வந்து பெங்கால் மூவிஸ் இருக்குது. அங்கெல்லாம் வந்து கதைக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் இருக்கும், டெக்னிக்கல் இம்பார்ட்டன்ஸ் இருக்காது. ஸோ அங்கெல்லாம் நம்ம அந்த அளவுக்கு எக்யூப்மெண்ட்ஸ் எதிர்பார்க்க முடியாது. நான் இதே ஐ எம் சாட்டிஸ்ஃபைட் வித் தீஸ் சவுத் இந்தியன் லாங்குவேஜஸ். ஓகே, பட் ஆஃப்டர் ஒரு பெரிய பிரேக்குக்கு அப்புறம் இப்போ தமிழ் சினிமாக்குள்ளே மறுபடியும் வந்திருக்கீங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது ஒரு ஆசைகள் இருக்கா? இந்த ஆர்டிஸ்டோட நான் ஒர்க் பண்ணும், இந்த ஹீரோவோட நான் ஒர்க் பண்ணும் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஆசைகள்? ஆசைனா நெக்ஸ்ட் ஐ ஆம் கோயிங் டு பிளானிங் டைரக்ஷன். டைரக்ஷன். ஓகே, அது இருக்கு, எனக்கு ஆக்ஷன் மூவி பண்ணணும் அப்படின்னு இருக்கு. கதைலாம் ரெடியா இருக்கா? என்ன மாதிரி கதைக்களம் இருக்கும்? ஃபர்ஸ்ட் ஃபண்டு தான். கதை ரெடியா இருக்கா உங்க மைண்ட்ல? கதை என்ன, நாளைக்கே வரும். இன்னைக்கு அமௌண்ட் வந்துச்சுன்னா நாளைக்கே கதை. பட் ஆக்சுவலா நாங்க ஒரு விஷயம் கேள்விப்பட்டிருக்கோம், தமிழ் சினிமா தெலுங்கு சினிமா ரெண்டையும் கம்பேர் பண்ணா தெலுங்கு சினிமால வந்து பட்ஜெட் ஜாஸ்தியா வந்து அலோகேட் பண்ணுவாங்க, சேலரி வைஸும் ஜாஸ்தியா இருக்கும். அது உண்மையா? உண்மைதான். ஓகே, உண்மைதான். ஒரு 10 மடங்கு அதிகமா இருக்கும். அதுலயே வந்து ரொம்ப ஹபாடா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துருவோம். ஆமா.